ஆல்கஹால் ரிப்பீட்டட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக. இப்போ எனக்கே ஒரு மஞ்சக்காமலை வந்திருக்கு. நான் வந்து ஒரு வருஷம் கழித்து ஆல்கஹாலினுடைய அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்கஹால் வந்து மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. 30 மில்லி, 60 மில்லி, 90 மில்லி, 120 மில்லி. அதனுடைய 4 நிலைகள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, களிப்பு, மயக்கம், வெறி. அந்த மகிழ்ச்சியோடு நிப்பாட்டிக்கிட்டோம், அந்த 30 மில்லியில் நிப்பாட்டிக்கிட்டு லிக்விடிஃபிகேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அது மெட்டபிளைட் ஆகி வெளியே வர்றதுக்கான டியூரேஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்கிறது. ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கும், அந்த தண்ணி குடித்த தண்ணி வெளியே வரதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி ஒன்றா குடித்தா என்னாகும்? லோடு அதிகமாகும். லோடு அதிகமாக நினச்சோம் எக்ஸ்கிரீஷன் ஒன்றுக்கு நம்மளே கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறோம், யூரின் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. போய் முடிச்சோன்னு நினைச்சோம் ஒரு டயர்ட்னஸ் வரும். ஆல்கஹால் அதிகமாக இன்டேக் பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த 4 நிலைகளும் போய் உட்காந்து லிவரை மட்டும்தான் பாதிக்கும். அந்த லிவர் முடிஞ்ச உடனே என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக சிகேடி கிட்னிக்கு போய் உட்காந்துரும். ஏன்னா லிவரில் போய் வந்து கிட்னிக்கு வந்து அங்கேருந்து தான் எக்ஸ்கிரீஷன் வரணும். அது எக்ஸ்கிரீஷன் ஆகலைன்னா அங்கேயே உட்காந்துக்கும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து மஞ்சக்காமால வந்து ஆல்கஹால் இன்டியூஸ்டு ஜாண்டிஸ். நீங்கள் சொல்லக்கூடிய ஆள்கள் வந்து ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணதுனாலையும் அவங்களுடைய டயட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமானா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுடைய உறக்கம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக உறக்கங்கள் இருந்திருக்கே இருக்காது. எந்த நேரம் என்ன செய்கிறோம், எப்படி தூங்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன சாப்பிட்ருப்போம், கிடைச்சதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் குடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஃபாரினில் மஞ்சக்காமலை வரலையே அந்த அளவுக்கு. ஏன்னா அவனுக்கு பெர்மிட்டபிள் லிமிட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இதுக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துலையும் அவன் கொடுக்க மாட்டான். இங்கே ஒரு ஃபுல்லாக வாங்கி ஒன்றா குடிச்சிடுவாங்க. நினச்ச நேரம் குடிப்பாங்க. அந்த காலத்தில் சோமபானம், சுறாபானம் பகலில் பிடிக்கிறவனுக்கு பேர் தான் குடிக்காது. இப்போ பகல்லையே குடிச்சிடும். இரவு நேரம் குடிக்கிறது மயக்கும் மாலை பொழுது. அந்த பொழுதில் பண்ணும்போது அதை யாருமே கண்டுக்கல. அந்த காலங்களையும் அது நடந்திருக்கு. ஆனால் கண்டுக்கல. அந்த குடி மட்டுமே லிவருக்கு முக்கியமான காரணம்னு ஆணித்தரமாக சொல்லுவோம்.